அப்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இது சரிபாவுடைய டாக்குமெண்ட்டு, போலி டாக்குமெண்ட்டு, ரெடி பண்ண டாக்குமெண்ட்டு என்னென்னங்கிறத பார்த்துக்கோ. ஜனவரி மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 83, சரியா? 83 ஏப்ரல் 4வது மாதம் டாக்குமெண்ட் வாங்கியிருக்கேன். வாங்கின இந்த இருக்குது டாக்குமெண்ட் வாங்கின தேதி ஜனவரி 4ன்னு போட்டிருக்குதா, சரியா? ஒன்று, அது ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு வந்துக்கிட்டு இவங்க எழுதுனது வந்துக்கிட்டு மெயின், அது வாங்கினது கரெக்ட் தான், ஆனால் தப்பு பண்ணது அவங்க குற்றவாளிங்கிறத நிரூபிக்கிறது தான் இது. பார், ஜனவரி மாதம் 1ஆம் தேதின்னு போட்டிருக்குது பார், நல்லா தெரியுது. 1983 ஜனவரி மாதம் 1ஆம் தேதின்னு போட்டிருக்குது. என்ன, ஒரு அக்யூஸ்ட்டு கரெக்டாக என்ன திருட்டு வேலை பண்ணுவானோ அதை கரெக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் ரெண்டாவது வந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் பேர் வர இடத்துல ஜலாலுதீன்ட்டு எங்கள் சரிபாவுடைய அண்ணன் பேர் வந்திருக்குது. அவன் தான் டாக்குமெண்ட்டை போய் வாங்கியிருக்கிறான். வாங்கின இடம் பூந்தமல்லி கோர்ட்டு, சரியா? பூந்தமல்லியில் டாக்குமெண்ட் வாங்கியிருக்கானுங்க. டீட்டெயிலு எங்கள் அண்ணனுடைய பேர் இங்கிலீஷில் தான் வரணும், ஆனால் அவனுங்க வந்துக்கிட்டு தமிழில் எழுதியிருக்கானுங்க. அது வாடகை பத்திரத்தில் காட்டுறேன். இது ரெண்டாவது வந்துக்கிட்டு இது சங்கம், பர்மா பஜார் சங்கம் வந்துக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணி கொடுத்தது. இந்த எங்கள் அம்மாவுக்கு வயசு 26, எங்கள் அண்ணனுக்கு வயசு 24. எப்படி வேலை பண்ணியிருக்கானுங்க பார், ஃப்ராட் வேலை, சரியா? எங்கள் அண்ணனுக்கு இப்போ இதில் வந்துக்கிட்டு 24 வயசு ஆளை மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் கடை வாங்கினது வந்துக்கிட்டு 82 கணக்கு, வாடகை கடை வாங்கின மாதிரி 82, 83 கடை வாங்கின மாதிரி கணக்கு காட்டியிருக்கானுங்க. 80, ஆமாம், ஜனவரி மாதம் 83 கடை வாங்கினது மாதிரி கணக்கு காட்டியிருக்கானுங்க. அப்போ 83லனாக்கும் 1969 இது டெத் சர்டிஃபிகேட்டு. 1969 பிறந்தவங்களுக்கு, சரியா? 1983 வருஷம் வந்தால் 24 வயசு வருமா அல்லது 13 வயசு வருமா? நல்லா கவனமாக பாருங்கள். இதில் பார் 24 வயசுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்கா அவருக்கு 13 வயசு தான் ஆகுது. ஆனால் இது பண்ண திருட்டுத்தனம் எங்கள் அண்ணனுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கவும் அவனுங்க அழகாக பண்ணி கொடுத்துட்டானுங்க. இது என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு இவனுங்களுக்கு இந்த அது டாக்குமெண்ட் எழுதுனது கரெக்டாக தப்பானு இவன் பார்க்கல, பஜார்காரன் பார்க்கல. இவன் வயசை மென்ஷன் பண்ணி கொடுப்போம், வயசை மென்ஷன் பண்ணி போட்டு கொடுத்துட்டானுங்க கரெக்டாக வயசு. என்ன இந்த அதுவும் இல்லாமல் எங்கள் தம்பிக்கிட்ட சாட்சியாக கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எத்தனை கடைன்ட்டு. என் தம்பி 2 கடைன்னு இருக்கான். அப்போ 2 கடைன்னு அதை கூட அவன் யோசிக்கல பார். அம்மாவுக்கு வந்துக்கிட்டு 26 வயசு போட்டுட்டு மைனுக்கு 24 போட்டிருக்கோம், இதை மாட்டிக்க மாட்டோம்னு அதை கூட யோசிக்கல, சரியா? ரெண்டாவது இதோட இன்னொரு தப்பு வந்துக்கிட்டு இந்த பார், ஜே சலாஹுத்தீன் போட்டிருக்கானுங்க. டாக்குமெண்ட் இது வாங்கினது ஜே சலாஹுத்தீன். அப்போ இங்கே என்ன பேர் வேணும், ஜலாலுதீன் வாங்கியிருக்கான், சரியா? இது கடை வாடகை ஒப்பந்த பத்திரம். 2வது மாதம் கடை வாடகை விட்றாங்க 4ஆம் தேதி, 2002 4ஆம் தேதி கடையை வாடகை விட்றானுங்க. இல்லை அவரை வற்புறுத்தி கடையை வாடகை வச்சுருக்கானுங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே செட்டில்னு கரெக்டாக செட் பண்ணியிருக்கானுங்க. கடை வாடகை 20ஆம் தேதி எல்லாமே இது எங்கள் அண்ணன் கையெழுத்தே கிடையாது. எங்கள் அண்ணன் கையெழுத்து வந்துட்டு இங்கிலீஷில் வரும். அது எங்கள் அண்ணனுடைய கையெழுத்தை வந்துக்கிட்டு நான் அவருடைய மேரேஜ் ரிஜிஸ்டர் புக்கில் வந்துக்கிட்டு நான் காட்டுறேன், அதை நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அதை, சரியா? இது வந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் கையெழுத்து கிடையாது. இதுக்கு முழுக்க அவன் ஜலாலுடைய வேலை தான் இருக்கும், ஜலாலுடைய வேலையாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கும் நேதாஜி நகரில் வந்துக்கிட்டு டாக்குமெண்ட் ஜமால்னு ஒருத்தர் இருக்கான், ஜமால் அப்பாஸ்னு மருமையன், மாமா மருமையன், இவனுங்க 2 பேர் செஞ்சு கொடுத்துருப்பானுங்க. இது மதர்மைன்ட்டு வாடகை வந்தவன், வாடகை தராரு. இது கடை வாடகை போட்டது டீட்டெயிலு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அவளை திருப்பியும் வந்துக்கிட்டு அவள் காசு கேட்க வரா, திருப்பியும் அவன் இந்த இது பெட்டிஷன் போடுறாங்கிறது நியாயமே இல்லை. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கேஸ் போட்டு ஆரம்பிச்சது. இது கேஸு கிடையாது. நாங்கள் வந்துக்கிட்டு எங்களுடைய காசை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு வர வேண்டிய பங்கை தான் நாங்கள் கேட்குறோம். இவ்வளோ நாள் நாங்கள் எடுக்காத மாதிரி இருந்த பங்கை தான் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு மட்டும்தான், அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்துக்கிட்டு அவள் கேஸு போடுறா, இவன் இது பண்ணுறான், அவன் இது பண்ணுறான்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறது இது மேலேயும் சரியில்லை. இதெல்லாம்
நான் பார்த்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்குமே, எவ்வளோ சீக்கிரமாக இல்லை, இந்த இதுலேயே நீங்கள் ஹியரிங்லேயும் முடிக்கிற மாதிரி பார்த்துங்க. நான் இந்த இதுலேயும் முடித்து எங்களுக்கு காசு வெளியே வரளவுக்கு வரல ஆர்டர் வரதுக்கு நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுங்க. சரி ஓகேம்மா. சரி அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.